வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்பொழுது வகுப்பு 7 கணித பாடம் தொடங்குகிறோம். சென்ற கடைசியாக 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தை முடித்தோம். அதற்கு முன்னதாக ஒரு தமிழ் வினாத்தாள் 100 மதிப்பெண்கள் அடங்கிய ஒரு வினாத்தாள் வழங்கியிருந்தேன். அதற்கான விடைகளை அந்த வரிசை சரியாக எண்களை எழுதி எனக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு அந்த விடைகளை திருத்துவதற்கு மொத்தமாக ரூபாய் 1000 என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சிலர் அப்படி வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் உடைய விடையை நீங்கள் எழுதி அதை சரிபார்க்க விரும்பினால் ரூபாய் 50 எனக்கு ஜிபே செய்தால் அந்த விடைகளை திருத்தி சரியான விடை என்ன என்பதையும் எழுதி உங்களுக்கு நான் தருவேன். எனவே தமிழ் மாதிரி வினாத்தாள் 1 அதற்கான விடையை சரியாக ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை படமெடுத்து எனக்கு அனுப்பும்போது ரூபாய் 50 மட்டும் அனுப்பினால் அதற்கான அந்த விடை திருத்தம் செய்து சரியான விடையையும் உங்களுக்கு எழுதுவேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது வகுப்பு 7 தொகுதி 1 பாடம் 1 எண்ணியல். அதில் எண்ணியல் என்பதிலே நாம் பார்த்தோம் என்றால் -3, -2, -1, 0, 1, 2, 3 அப்படித்தான் அந்த எண்கள் இருக்கும். எண்கள் ஒவ்வொரு எண்ணும் இடமிருந்து வலமாக -0 நடுவில் இருக்கும். அதன் பிறகு குறைமுழுக்கள் -1, -2, -1 போயிட்டே இருக்கும். அதே போல் வலதுகை பக்கம் 0க்கு வலதுகை பக்கம் 1, 2, 3 மிகை முழுக்கள் சென்று கொண்டே இருக்கும். எனவே இடமிருந்து வலமாக நகரும் பொழுது ஏறு வரிசையில் இருக்கும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இடமிருந்து வலமாக செல்லும் போது எண்கள் ஏறு வரிசை. அதே போல் வலமிருந்து இடமாக செல்லுகின்ற பொழுது இறங்கு வரிசையாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து இயலெண்கள் 0 மற்றும் குறை எண்களுடைய தொகுப்பு தான் முழுக்களாக இருக்கிறது. இயலெண்கள் அதே போல் 0 மற்றும் குறை எண்களின் தொகுப்பு தான் முழுக்களாக இருக்கிறது. ஒரு கணக்கு ஏறு வரிசையில் எழுதுக என்று கொடுத்திருப்பார்கள். அதில் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால் குறை எண்களை முதலில் எழுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதுகின்ற போதே மிகப்பெரிய எண் எது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய மைனஸ் எண் -7, -6, -2 அப்படி எழுதி கொள்ள வேண்டும். குறை எண்களை எழுதுகின்ற பொழுது பெரிய எண்ணிலிருந்து எழுதி கொள்ளுங்கள். மிகை எண்களை எழுதுகின்ற பொழுது சிறிய எண்ணிலிருந்து எழுதி கொண்டால் சரியாக விடையளிப்பதற்கு இருக்கும். மிகை எண்கள் 1, 3, 7, 8, 0 தனியாக எழுதி கொள்ள வேண்டும். அதுவும் தனியாக இருக்கிறது. இப்போ அடுத்தது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா என்று பார்க்க வேண்டும். ஏறு வரிசை என்று கேட்டிருக்கிறார்கள். மைனஸில் பெரிய நம்பர் தான் சிறிய நம்பர், அதனுடைய மதிப்பு மிகச்சிறியதாக இருக்கிறது. மைனஸில் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. -7, -6, -2 அதன் பிறகு 0. அப்புறம் ப்ளஸில் பார்த்திங்கன்னா சின்ன வழக்கமாக நம்ம மனசில் வச்சுருக்கிறது தான் 1, 3, 7, 8 இது ஏறு வரிசை. இதே கணக்கில் இறங்கு வரிசை கேட்டால் அப்படியே மாற்றி எழுத வேண்டும். 8, 7, 3, 1, 0, -2, -6, -7 என்று எழுத வேண்டும். இறங்கு வரிசை கேட்டால் அப்படி நீங்கள் அதை மாற்றி எழுதினால் அது இறங்கு வரிசை கிடைத்துவிடும். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மைனஸை பொறுத்தவரை அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் எப்படியுமே மைனஸில் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கும். இப்போ இறங்கு வரிசைன்னு தனியாக ஒரு கணக்கு நான் கொடுத்துருக்கேன். -6, -8, 9, 6, -2, -1, 5 அப்படின்னு. இதில் குறை எண்கள்னு பார்த்தோன்னா -8, -6, -2, -1. மிகை எண்கள் 5, 6, 9. இப்போ இறங்கு வரிசை கேட்டிருக்காங்க. இந்த இறங்கு வரிசை எழுதுகிறப்ப முதல்ல ப்ளஸில் பெரிய நம்பர் எழுதிக்கங்க 9, 6, 5. மைனஸில் சின்ன நம்பர் எழுதிக்கங்க. இறங்கு வரிசை எழுதுகிறப்ப -1, -2, -6, -8 அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ இது இறங்கு வரிசையாக சரியாக இருக்கும். மைனஸில் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர், அது -8 பெருசு ஆனால் அதனுடைய மதிப்பு குறைவு. எனவே அப்படி எழுதி கொள்ளுங்கள். தவறாக விடையை கணித்துவிட வேண்டாம். அடுத்தது கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு அப்படின்னு நிரப்ப சொல்லியிருப்பாங்க. இப்போ -7 -2ன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ எந்த பக்கம் குறியிடுறது? நான் சொன்னேன் -7, மைனஸில் பெரிய நம்பர் தான் சின்னது, சின்ன நம்பர் தான் பெருசு. அப்போ சின்ன நம்பர் என்ன இருக்குது? -2. அந்த பக்கம் அந்த குறியீடு இருக்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எளிமையாக அந்த ஒரு வாய் பிளந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படி ஈஸியாக மனசில் வச்சுக்கிட்டு போட்டுடலாம், தப்பு இல்லாமல் உடனே. ஆக்சுவலாக மைனஸ் என்பது கடன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக புரியும். மைனஸ்னு ஒரு நம்பர் வந்தாவே கடன்காரன் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ -7 ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான், -2 ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். யார் பெரியவன்? குறைச்சலாக கடன் வாங்கினவன் தான். அதனால தான் -2 அந்த பக்கம். அடுத்து 2வது கணக்கு -6. இதில் நல்லாவே தெரியும், இவன் பணம் கடன்காரன், அவன் பணம் வச்சுருக்கான், அவன் தான் பெரியவன். அடுத்து 3வது கணக்கு, ஒருத்தனுக்கு கடனும் இல்லை பணமும் இல்லை, ஆனால் இன்னொருத்தன் கடன் வாங்கியிருக்கான் ₹1. அப்போ இவன் இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவன் தான் பெரியவன். அந்த பக்கம் அந்த வாய் பிளந்துருக்கிற மாதிரி அந்த குறியீடை போட்டுக்கலாம், கிரேட்டர் தென். அடுத்தது -9, அந்த பக்கம் 9 இருக்குது. எது பெருசு? இவன் கடன்காரன், அவன் பணம் வச்சுருக்கான் ₹9, அதனால் அவன் தான் பெரியவன். அடுத்தது -4, -6, இவன் ₹4 கடன்காரன், அவன் ₹6 கடன்காரன். அப்போ கடன் கம்மியாக இருக்கவன் தான் பெரியவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த -4 பக்கம் வாய் பிளந்த குறியீட்டை போட வேண்டும், அதாவது கிரேட்டர் தென் அப்படின்னு போடணும். இது வந்து நம்ம சும்மா மனசில் வச்சுக்கிறதுக்கு தான், அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. குறியீடு இல்லாத முழுக்கள் வந்து மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறியீடே இல்லாமல் இருந்துச்சுன்னா வெறும் 5ன்னு போட்டால் கூட அது ப்ளஸ்ஸை தான் குறிக்கும். அடுத்தது கூட்டல் பரிமாற்று பண்பு. இந்த பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது என்னென்னாக்கா a+b = b+a. 2 நம்பரை கூட்டுறோம், அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா பியை முன்னாடி போட்டு ஏ அப்புறம் போட்டாலும் அதுக்கு சமமாக இருக்கும். அடுத்தது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, -7 கூட்டல் -2. இந்த பக்கம் -2 கூட்டல் -7. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இந்த கணக்கை புரிஞ்சுக்கணும் நீங்கனாக்கா, ₹7 முதல்ல கடன் வாங்கினான், அப்புறம் ஒரு ₹2 கடன் வாங்கினான், மொத்தம் ₹9 கடன் வாங்கியிருக்கான். அடுத்ததில் என்ன போட்டிருக்கோம்? இன்னொருத்தன் வந்து ₹2 முதல்ல வாங்கினான், அப்புறம் ₹7, அதுவும் விடை வந்து 9 தான், -9 தான். அதனால் ரெண்டுமே அந்த பரிமாற்று பண்பு என்பது அந்த கூட்டலை பொறுத்தவரை உண்டு. a+b = b+a. அதே கணக்கில் அதனால் அதுக்கான விரிவை போட்டிருக்கேன். -7 -2 = -9. -2 + -7ன்னு போட்டாலும் -9 தான். therefore a+b = b+a. அடுத்தது முழுக்களினுடைய கூட்டல் சேர்ப்பு பண்பு a+b b+c ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்தது வந்துனாக்கா a+bயை முன்னாடி கூட்டிட்டு அப்புறம் சியை கூட்டுறோம். இதுக்கு தான் சேர்ப்பு பண்பு. அப்படி இருந்தாலும் அது வந்து விடை சரியாக தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், அதனால் அதை போட்டு காமிக்கல. கூட்டல் சமணி என்னன்னு கேட்பாங்க. 0 ஒரு எண்ணில் வந்து கூட்டல் சமணி வந்து 0வாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா a + 0 = a = 0 + a. அதனால் கூட்டல் சமணி உறுப்பு என்பது ரொம்ப முக்கியம். கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறது என்னன்னாக்கா +a இருந்தால் -a, அது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? 0 வந்துடும். = முதல்ல -a கூட்டி அப்புறம் ஏயை கூட்டினாலும் அதே விடை தான். அதனால் கூட்டல் எதிர்மறை என்பது ஏன்னு இருந்தால் -a. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அடைவு பண்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னாக்கா 2 மைனஸ் நம்பரையோ அல்லது 2 ப்ளஸ் நம்பரையோ கூட்டினா என்ன வரும்? அதே முழுக்கள் தான் வரும். -10 -2 அது ரெண்டையும் கூட்டினா -12. அப்போ அந்த குறைமுழுக்களில் வர்றதுனால அது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, அது வந்து பின்னமாக வரல, அதனால் அடைவு பண்பு உண்டு. இரு முழுக்களை கூட்டினால் ஒரு முழு எண் கிடைக்கும். அது வந்து பின்னமாக கிடைக்காதுன்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, அப்புறம் வந்து இதில் வந்து கூட்டல் சமணி 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்தது கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -30 கூட்டல் ஏதோ ஒரு கட்டம் போட்டுட்டு = 60ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பரீட்சையில் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த கணக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். -30ஓட எதை கூட்டினா 60 கிடைக்கும்? 90 கூட்டணும். அதே போல் -5 அப்புறம் ஒரு மைனஸ் எதை கூட்டினா -100 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. -95. இதை ஒரு தடவை நல்லா ஊன்றி பார்த்தீங்கன்னா தெரியும், தவறு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். -52 + -52, முதல்ல ₹52 கடன், அப்புறம் ஒரு ₹52 கடன், மொத்தம் ₹104 கடன் வாங்கியிருப்பான். அடுத்தது ₹15 வாங்கினான், ₹15 கொடுத்துட்டான், அதான் அர்த்தம். +15 -15 = 0. அடுத்தது 12 கூட்டல் ஒரு கட்டம் போட்டு ஒரு நம்பர் போட்டு -6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த விடை வந்து -18, அந்த கட்டம் போட்டிருக்கிறதெல்லாம் விடை. ஒரு 12 ப்ளஸ் ஒரு வெறும் கட்டம் தான் இருக்கும், பிளாங்காக இருக்கும். -6 வரணும்னா -18 கூட்டணும், ஏன்னா மைனஸில் விடை வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க
அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பரை கூட்டினா அது வந்து என்ன வரணும்னாக்கா 2 வரணும். ஆனால் அது 5 அது மாதிரி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக 0வோட 2 கூட்டுங்க 2, 1ஓட 1 கூட்டுங்க 2, -1ஓட 3 கூட்டணும். அப்படி கூட்டினாலும் 2 தான். -2ஓட 4 கூட்டினா 2, -3ஓட 5 கூட்டினா 2. இது மாதிரி எதை வேணாலும் எழுதலாம். நான் உதாரணமாக ஒரு 5 எழுதியிருக்கிறேன். அடுத்தது கிரேட்டர் தென் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு குறிகள் எடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இடதுகை பக்கம் -18 -8, வலதுகை பக்கம் -10 +8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா -18 அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகுதுனாக்கா -26 வரணுங்க. இங்கே -18 -8 மொத்தம் -26. அந்த பக்கம் -10ல் 8 போச்சுன்னா -2. இந்த பக்கம் -26, இந்த -18 எழுதப்பட்டிருக்கு -26. அதனால் அந்த பக்கம் என்ன ஆகுனாக்கா -2 வருது. அப்போ அந்த கடன் குறைவாக வாங்கியிருக்கோம் தான் பெரியவன் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த லெஸ் தென் அப்படின்னு போடணும். அடுத்த கணக்கு பாருங்கள். -20 கூட்டல் 10 கட்டம் -20 -10. இப்போ இந்த கணக்கில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா -20ல் 10 போச்சுன்னா பாக்கி -10. அடுத்தது அந்த பக்கம் -20 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வெளியே உள்ள ஒரு மைனஸையும் அங்கே இருக்கிற மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். அதனால் அங்கேயும் வந்து என்ன வந்துடும் -10. இப்போ விடை வந்து 2 பக்கமுமே சமமாக இருக்கிறதுனால = போடணும். அடுத்த கணக்கு -70 -50. அந்த பக்கம் -70 -50ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 50. அதனால் -70 + 50 அப்படின்னு போட்டு -120 அப்படி போடுறப்ப என்ன விடை வருது? இங்கேயும் இங்கே -120 வருது, அங்கே -120 வருது. அதனால் கிரேட்டர் தென் போட்டு -20 தான் குறைச்சலாக கடன் வாங்கியிருக்கான், அவன் தான் பெரியவன். அதனால் அந்த பக்கம் வாய்ப்புலேருந்து அந்த குறியீட்டை சரியாக போட்டுருங்க. அடுத்தது 100 -+100, 100 -100. இப்போ பார்த்திங்கன்னா 100 இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் ஆகிடும். அந்த பக்கம் 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இடதுகை பக்கம் இந்த பக்கம் வந்து 100 - 100 0 ஆகிடும். அந்த பக்கம் 100 + 100 200 ஆகிடும். அதனால் அந்த பக்கம் அந்த லெஸ் தென் அப்படிங்கிறத போட்டுடணும். அடுத்த கணக்கு -50 -30. அந்த பக்கம் -100 + 20. இங்கே என்ன விடை வருதும்? -50ம் -30யும் கூட்டினா -80 வரும். அந்த பக்கம் -100ல் 20 போச்சுன்னா -80 வரும். ரெண்டுமே சமம்தான். அதனால் = போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கணக்கு ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு கணக்கு. இதில் ஏமாந்து போட்டுருவோம். அதனால் சரியாக கவனிக்கணும். கொடைக்கானலில் வந்து திங்கக்கிழமை வந்து -3 டிகிரி செல்சியஸ் இருந்து பதிவாயிருக்கு. அடுத்த நாள் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? -3ல் 1 போச்சுன்னா -2ன்னு போட்டுருவீங்க. நல்லா கவனிங்க. குறைந்தது அப்படின்னாக்கா மைனஸில் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வழக்கமாக எல்லோரும் என்ன செஞ்சுருவோம், அந்த ஆப்ஷன் கொடுக்குறப்ப இதுக்கு வந்து -3ல் 1 போச்சுன்னா -2ன்னு போட்டுருவீங்க. அது கிடையாது. -3 குறைந்தது நான்களால் -1. முதல்ல -3 அப்புறம் குறைஞ்சிருக்கிறதுனால -1, அதிகரித்தது அப்படின்னா தான் +1 வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறைந்திருக்குது, அதனால் விடை வந்து -4 டிகிரி செல்சியஸ். நிறைய பேர் இந்த கணக்கு வந்து தவறாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக போட்டுருங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 300 அடி கீழே இருக்குன்னா மைனஸ்ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் 175 அடி மேல் நோக்கி வருது, அது ப்ளஸில் வருது அப்படின்னு வச்சுக்கணும். கப்பலின் தற்போதைய நிலை என்ன? முதல்ல வந்து 300 அடி கீழே இருந்துச்சு, அதனால் -300. ஒரு 175 அடி மேலே போச்சு, +175 -125 அடியில் இருக்குது. இப்போ அதாவது கடல் மட்டத்திலிருந்து 125 அடி கீழே இருக்குது அப்படின்னு எழுதணும். கடல் மட்டத்திலேருந்து 125 அடி கீழே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கழித்தல் அடைவு பண்பை பெற்றுள்ளது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஒரு பியை கழித்தோம்னா வரக்கூடியதும் ஒரு முழுவாக தான் இருக்கும், முழு நம்பராக தான் இருக்கும். கழித்தல் பரிமாற்று பண்பை பெறவில்லை. ஏன்னா ஏயிலேருந்து பியை கழிக்கிறதும் பியிலேருந்து ஏயை கழிக்கிறதும் என்னவாக இருக்காது, சமமாக இருக்காது. அதே போல் அடுத்தது முழுக்களினுடைய பெருக்கல் A × B ஒரு முழுவாக இருக்கும், அதனால் அடைவு பண்பு உண்டு. A × B = B × A, அது பரிமாற்று பண்பு உண்டு. A × B × C = A × B × C, சேர்ப்பு பண்பு உண்டு. அதே போல் முழுக்களினுடைய பெருக்கல் சமணி என்பது 1, கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி வந்து 1. ஏயை 1ஆல் பெருக்கினா = விடை 1 தான். = 1ஆல் ஏயை பெருக்கிறதும் சமமாக தான் இருக்கும். முழுக்களினுடைய பங்கீட்டு பண்பு A × B + C, இது வந்து முழுக்களுக்கு இது உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. A × B + C = A × B + A × C.
இது வந்து பங்கீட்டு பண்பு அப்படின்னு பேர். எவ்வகை குறியீடு இருக்குன்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. குறைமுழுக்களின் 20 முறை எழுதுனா என்ன வரும்? ஈவன் நம்பரில், அதாவது 2 4 6 8 0 அது மாதிரி அந்த குறைமுழுக்கள் வந்து ஈவன் நம்பர் இரட்டை எண்ணில் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் விடை. அதே வந்து ஆட் நம்பரில் இருந்தால் ஒற்றை எண்ணாக இருந்தால் அது மைனஸ் ஆகிடும். அதே குறைமுழுக்கள் 21 முறை, அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் போட்டு அதுக்கு பவர் வந்து அது எந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸில் இருந்தால் ரெட்டை எண்ணில் இருந்தால் ப்ளஸ் வரும், ஒற்றை எண்ணில் இருந்தால் மைனஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கணக்கு 41 பெருக்கல் 0 பெருக்கல் -2. இந்த 0 வந்து இருக்கிறத நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் பாட்டு பெருக்கி போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால் விடை வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் 0 வந்தால் விடை வந்து 0 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. -1 -2 பெருக்கல் 10, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2 2 10 20. அடுத்தது முழுக்களின் வகுத்தல். ஒத்த குறியுடைய 2 முழுக்களை வகுத்தால் கிடைப்பது மிகை முழுவாகும். ஒரே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் வகுத்தால் ப்ளஸ் தான், அதே மாதிரி மைனஸ் மைனஸ் வகுத்தால் ப்ளஸ் தான். அதனால் ஞாபகம் வச்சுங்க. மாறுபட்ட குறியுடைய 2 முழுக்களை வகுத்தால் கிடைப்பது குறைமுழுவாக இருக்கும். ஒரு ப்ளஸ்ஸை ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் வந்தால் விட எப்போதுமே மைனஸ் தான். அது பெருக்கலாக இருந்தாலும் சரி தான், வகுத்தலாக இருந்தாலும் சரி தான். ஒரு மைனஸ் இருந்தால் அல்லது ஒற்றை எண்ணில் இருந்தால் மைனஸ் வரும், அந்த இரட்டை எண்ணில் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -2 மதிப்பெண்களும் கொடுத்துருக்குறாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையில் வச்சுருக்கிறாங்க மலர்விழிங்கிறவங்க. ஆனால் 10 சரியான விடை தான் இருந்திருக்கு அதில். அதனால் ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்கு 40, கிடைச்சதோ 20 தான். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தவறான விடையை வந்து அவங்க வந்து அழிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அப்போ 10 சரியான விடைனா 10 பெருக்கல் 4 40 மார்க் கிடச்சிருச்சு. அவங்க தவறான விடைகள் வந்து எத்தனை இருக்காங்கிறத கேட்டிருக்காங்க. சரியான விடை 40, ஆனால் பெற்ற மதிப்பெண் 20. தவறான விடைக்கு மதிப்பெண்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 40ல் 20 போச்சுன்னா பாக்கி 20 மார்க்கை குறைச்சிட்டாங்க. ஒரு கேள்விக்கு தவறான விடை அளித்தா -2 இல்லையா? அப்போ 20 -2 வகுத்தம்னா = 10 வினாக்களுக்கு அவங்க வந்து தவறாக விடை அளிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு 20 மார்க் கிடச்சிருச்சு. ஒரு பழைய புத்தக கடையில் என்ன செய்கிறாங்கன்னா நோட்டு புத்தகங்கள்லாம் விற்கிறாங்க. ரொம்ப நிறையா கிடக்கு. நோட்டு புத்தகம் விற்றா 5 ரூபா லாபம் கிடைக்கிது. ஆனால் அவங்க அந்த பழைய பேனா விற்கிறாங்க, அதை விற்றா 2 ரூபா நஷ்டமாகுது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, 20 நோட்டு புத்தகங்கள் விற்றுருக்கிறார் அன்றைக்கி. ஆனால் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லாமல் உட்காந்துருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா பேனா விற்றுருக்கார் இல்லையா? அந்த விற்ற பேனாக்களின் எண்ணிக்கையை காண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 20 நோட்டு புத்தகம் விற்றுருக்கார். 20 பெருக்கல் 5 100 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கணும் இல்லையா? 100 ரூபா அவருக்கு வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் அவர்கிட்ட நான் கடைசியாக கணக்கு பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, கல்லால பணம் வந்து 0வாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இன்னொரு -100 அங்கே வந்திருக்கு. அந்த -100 எப்படி வந்திருக்கும்? ஒரு பேனாவை விற்றா -2, அப்போ 50 பேனா விற்றுருந்தா 50 பெருக்கல் -2 100 ஆகிருக்கும். அன்றைக்கி அவர் வந்து 10 நோட்டு புத்தகம் விற்றுருக்காரு, 50 பேனாவையும் விற்றுருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அடுத்தது வகுத்தலில் அடைவு பண்பு இல்லை. உதாரணம் பார்த்திங்கன்னா -10 2ஆல் வகுத்தா -5, அதே வந்து 2 -10ஆல் வகுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் அடைவு பண்புங்கிறது இங்கே வந்து என்னன்னாக்கா -10 2ஆல் வகுத்தா -5 கிடைக்கும். ஆனால் அதே வந்து -10 3ஆல் வகுத்தோம்னா பின்ன எண் தான் கிடைக்கும். அதனால தான் அடைவு பண்பு இல்லை. இப்போ இந்த இதில் வந்து சரியாக 5ன்னு வந்துடுது. அதே -10 3ஆல் வகுத்தோம்னா முழு நம்பராக வராது, ஃப்ராக்ஷனில் வந்துடும். அதனால் அடைவு பண்பு இல்லை. அடுத்தது பரிமாற்று பண்பு இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? A/B = B/Aன்னு வரணும் இல்லையா? அது மாதிரி வராது. -10 2ஆல் வகுக்கிறதும் 2 -10ஆல் வகுக்கிறதும் சரியான ஒரே மதிப்பெண் ஒரே விடை வராது. அடுத்தது சேர்ப்பு பண்பும் கிடையாது. அப்படின்னா 40 + 2 + 4 = பார்த்திங்கன்னா 20 40ன்னு இங்கே போட்டிருக்கோமா? 20 + 4 = 5. அப்போ வந்து இங்கே இந்த 20ங்கிறது 40ன்னு வச்சுங்க. 40 வகுத்தல் -40 வந்து வகுக்கணும். வகுத்தல் -2 வகுத்தல் 4 அப்படிங்கிறது வந்து ரெண்டும் சமமாக இருக்காது. என்ன காரணம்னா 40 வந்து 2ஆல் வகுக்கிறப்ப என்னிடம் 1/2ன்னு வந்துடும், 20 வந்துடும். ஆனால் 20 4ஆல் வகுத்தா 5 வரும். அதனால் 2 பக்கம் விடை வந்து சமமாக வராது. அதனால் A வகுத்தல் BC ≠ A வகுத்தல் B வகுத்தல் C. ஒன்றும் இல்லை, வகுத்தல் வந்து கிடையாது, தலைகீழாக வர்றப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்னாக்கா மாறிடும். அப்படிங்கிறது தான் சேர்ப்பு பண்பு. ஒரு முழுவை 0ஆல் வகுக்க கிடைக்க விடை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நிறைவு செய்யப்படவில்லை, இன்ஃபினிட். எந்த ஒரு முழு நம்பரையும் 0ஆல் எனி நம்பர் / 0 = இன்ஃபினிட்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
2/0 = இன்ஃபினிட். ஆனால் அதே பூஜ்ஜியம் மேலே இருந்தால் விடை வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். 0/any number = 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். any number by 0 = infinite. 0/any number = 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 0/0ன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது இதில் கொடுக்கலனாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. 0வை 0வில் வச்சா என்ன விடைன்னா அதுவும் இன்ஃபினிட்டு தான், 0 கிடையாது. நிறைய பேர் தப்பாக போட்டுருவீங்க. அடுத்தது 168 × 32க்கு விடை வந்து 5376 எனில் -5376 -32 அளவுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த மைனஸால் வைக்கிறது ப்ளஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ 5376 32 அளவுக்கு தான் மீதி அங்கேயே இருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க பரீட்சையில் வகுத்துக்கிட்டு. அதே நம்பர் தான், 3 நம்பர் தான் பாருங்கள். 168 × 32 = 5376. இப்போ -5376 -32 அளவுக்கு 168, அங்கே இருக்குது 168, எடுத்து எழுதிட வேண்டியதான். அடுத்தது எது ஒரு முழுவை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து எதில் வந்து முழுவை குறிக்காது எது? இப்போ 0 வகுத்தல் -7னா விடை 0, அது முழுவை குறிக்குது. 20 வகுத்தல் -4 -5, -9 மைனஸ் வகுத்தா 3, 12 5ஆல் வகுத்தா வராது, 2.5ன்னு ஃப்ராக்ஷனில் வருது, பின்னத்தில் வருது. அதனால் அதுதான் வந்து முழுவை குறிக்காது, பின்னத்தில் வரக்கூடாது. அடுத்தது -16 வகுத்தல் 4க்கு எது சமம்னு கேட்பாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸை வெளியில் போட்டு -16 வகுத்தல் 4ன்னு போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து -16 4ஆல் வகுத்தா விட என்ன வரும்? -4 வரணும். இப்போ இந்த கணக்கில் முதல்ல ஆப்ஷனில் பாருங்கள், -16 வகுத்தா -4, வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும், அதனால் அது கிடையாது. -16 -4ஆல் வகுத்தா ப்ளஸ் ஆகிடும், அதுவும் கிடையாது. 16 -4ஆல் வகுத்தா -4. அடுத்தது -4 16 வகுத்தோம்னா அது பின்னத்தில் வந்துடும், 1/ன்னு வந்துடும். அதனால் சரியான விடை வந்து 16 -4ஆல் வகுக்கிறது தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. -16 வகுத்தல் 4க்கு சமமானது எதுனாக்கா 16 வகுத்தல் -4. இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் போயிருக்கு, அதனால் விடை வந்து அதுதான் சரி. அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இது வந்து ரொம்ப இது வாழ்க்கையில் வந்து சில இந்த புரியுறது வந்து சிலது புரியும், சிலது புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். கூர்ந்து கவனித்தால் நன்றாக விடை தெரிந்து விடலாம். இந்திய கணித மேதை மற்றும் வானியல் நிபுணர் வந்து பிரம்மகுப்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய எழுதிய நூலுக்கு பேர் வந்து பிரம்மஸ்புட சுத்தாந்தா அப்படின்னு பேர். அவர் எழுதின நூலுக்கு பேர் பிரம்மஸ்புட சுத்தாந்தா. இவர் தான் இந்த ப்ளஸ் மைனஸை வச்சு விளையாண்டுருக்கார், எப்படிங்கிறத நிறையா கண்டுபிடிச்சிருக்கார். பிரம்மகுப்தருடைய கருத்துப்படி அவர் என்ன வச்சுக்கிட்டாருன்னா, நான் சொன்னது தான், வருமானத்தை ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும், கடனை மைனஸ்ன்னு வச்சுக்கிறார். வருமானம்னா ப்ளஸ்ஸு, கடன்னா மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு கணக்கை வந்து ஒரு தீர்வுகள் கண்டுபிடிச்சிருக்கார். 10 தீர்வு கண்டுபிடிச்சிருக்கார், 10 விதிகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். முதல் விதி பாருங்கள், கடன்லேருந்து பூஜ்ஜியத்தை கழித்தா என்ன கிடைக்கும்? கடன் தான் கிடைக்கும். -5 -0 = -5. கடன்லேருந்து பூஜ்ஜியத்தை கழித்தா கடன் தான். அடுத்தது வருமானத்துலேருந்து பூஜ்ஜியத்தை கழித்தா என்ன கிடைக்கும்? ஒரு +5, அப்போ மைனஸ், எதுவுமே செலவு செய்யலைன்னு அர்த்தம், +5 தான். அடுத்தது பூஜ்ஜியத்துலேருந்து பூஜ்ஜியத்தை கழித்தா என்ன கிடைக்கும்? ஒன்றுமே வருமானமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அப்படிங்கிறப்ப 0 -0 0. இதுதான் 4வது தான் கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கான ஒரு இது. பூஜ்ஜியத்திலேருந்து கடனை கழித்தால் என்ன கிடைக்கும்? ஒரு 0 மைனஸ் அப்படின்னு போட்டு ஒரு கடனை கழிக்க சொல்கிறாங்க, வருமானம் அப்படின்னு சொல்கிறார். அது இதை நம்ம என்ன செய்வோம், பூஜ்ஜியத்திலேருந்து கடனை கழிச்சா கடன் தான் ஏன் அப்படின்னு நினச்சிடுவோம். அது கிடையாது. இப்போ பாருங்கள், 0 -5. ஏன் -5ன்னு உள்ளார பண்ணும் ப்ராக்கெட்லன்னா அது கடனுக்கு வந்து மைனஸ் குறியீடு. இப்போ பாருங்கள், 0 -× +5 ஆகிடும். இதனால் +5 தான் விடை. அதனால தான் அவர் என்ன கரெக்டாக சொல்லியிருக்காரு, பூஜ்ஜியத்திலிருந்து கடனை கழித்தால் வருமானம் ஆகி விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்து கடனை கழிச்சிட்டோம்னா கடனே இல்லாத கடனை கழிச்சிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து சும்மா இருக்கான், ஒரு 5 ரூபா கடனை கழிச்சிட்டான் அவன் அப்படின்னு அர்த்தம். கடன் போயிடுச்சு, கடனை கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்போ கடனை கொடுத்துட்டான்னா அவனுக்கு வருமானம் மாதிரி, அது ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக இருப்பான் இல்லையா, சொல்கிறோம்ல, அதுதான். அடுத்தது பூஜ்ஜியத்திலேருந்து வருமானத்தை கழித்தோம்னா என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். பூஜ்ஜியத்திலேருந்து வருமானத்தை கழிக்க சொல்கிறாங்க, அப்போ கடன் கிடைக்கும், கடனே கிடைக்குமா, அதுக்கு வார்த்தை அவர் இருக்கிறார். 0 -+5, வருமானத்தை வந்து +5 எழுதணும். அதனால் 0 -+5 = -5. அதனால தான் அது கடன்னு சொல்கிறாரு. இந்த 2 ஆப்ஷன், இந்த 4வது விதியும் 5வது விதியும் நல்லா கவனிச்சிங்க. ஏன்னாக்கா பூஜ்ஜியத்திலேருந்து கடனை கழித்தா அது வருமானங்கிறார், பூஜ்ஜியத்திலேருந்து வருமானத்தை கழித்தா அது கடன்னு சொல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
எந்த எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கினா பூஜ்ஜியம்தான். அது வந்து மிகை முழுவாக இருந்தாலும் சரி தான், அது குறை முழுவாக இருந்தாலும் சரி தான். அதனால் விடை வந்து 0 தான். அடுத்தது 0வை 0வால் பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டால் 0 தான். வகுத்தா இன்ஃபினிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0வை 0வில் வகுத்தா இன்ஃபினிட்டி. அதுதான் கணித மேதை ராமானுஜம் சொன்னார். ஆசிரியர் வந்து எந்த எண்ணையும் அதே எண்ணால் வகுத்தால் விடை வந்து 1 வரும். அப்போ தான் ராமானுஜம் கேட்டார் கணித மேதை, இது வந்து அப்போ பூஜ்ஜியத்தால் வகுத்தா எந்த பூஜ்ஜியம் வருமா அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் தான் அதை ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து நிறைவு பெறாது இன்ஃபினிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. +5 +2 பெருக்குனா +10 = அதே வந்து +5 +2ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்குது? ப்ளஸ் கிடைக்குது. எனவே ஒரு வருமானம் மற்றும் ஒரு கடனின் பெருக்கற்பலனானது அல்லது வகுத்தல் ஈவு ஒரு கடனாக இருக்கிறது. ஒரு வருமானத்தை கடனால் வகுத்தாலும் பெருக்கினாலும் கடனாக தான் ஆகிடுமா. எவ்வளோ அது அரிய நல்ல ஒரு தியரி பாருங்கள். இது ஒரு வருமானம் +5 ஒருத்தனுக்கு ₹2 மைனஸு, ஆனால் பெருக்கிறப்ப என்ன ஆகிடுது? அது -10 ஆகிடும், கடனாகிடுங்கிறாங்க. அதே மாதிரி வகுக்கிறப்ப +5 -2ஆல் வகுத்தா -5/2 தான், அதுவும் கடன் தான். அதனால் இந்த விதிகள்லாம் ரொம்ப அவர் கண்டுபிடிச்சது ரொம்ப நல்ல விதிகள். அது மனசில் வச்சுக்கணும். ஒரு கடன் மற்றும் ஒரு வருமானத்தின் பெருக்கற்பலன் அல்லது வகுத்தல் வந்து ஈவு வந்து ஒரு கடனாக தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு கடன் ஒரு வருமானத்தை பெருக்கிறாங்க. கடன் வந்து ₹5, வருமானம் ₹5. ஆனால் வந்து விடை வந்து என்ன சொல்கிறாங்க? -25 தான். ஏன்னா ஒரு மைனஸ் தான் வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு மைனஸ் ஒற்றை எண்ணில் வந்தால் மைனஸ், இரட்டை எண்ணில் வந்தால் ப்ளஸ். இதே கணக்கில் -5 பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். அதே போல் வகுத்தல் வந்து -5 +5ஆல் வகுத்தா -1. இவருடைய விதியிலே வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கடன்லேருந்து வந்து பூஜ்ஜியத்தை கழித்தாலும் பூஜ்ஜியத்திலேருந்து கடனை கழித்தாலும் மாறி வருது. பூஜ்ஜியத்திலேருந்து பூஜ்ஜியத்தை கழிப்பது கிடைப்பது பூஜ்ஜியமாக இருந்தாலும் பூஜ்ஜியத்திலிருந்து கடனை கழித்தால் வருமானம், பூஜ்ஜியத்திலிருந்து வருமானத்தை கழித்தால் கடனே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே நீங்கள் கவனமாக எழுதுங்க. அடுத்து தேர்வு வந்து ஹால் டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மறந்துடாமல் போய் ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு தாள் 1 தாள் 2 ரெண்டுக்குமே வாங்கிக்கோங்க. விரைந்து தேர்வு எழுத இருக்கிறீங்க. அதே நேரத்தில் இப்போ அடுத்தது நான் வந்து ஆங்கில வினாத்தாள் வழங்க இருக்கிறேன். அதுக்கும் விடையளிங்க. விடையளித்து சரியான விடையை திருத்திக் கொள்ள விரும்பினால் எனக்கு அனுப்புங்கள். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய இது சேவை, அவ்வளோதான். நீங்கள் அனுப்புகிறப்ப அது திருத்துறதுக்கு தான் 100 கொஸ்டின் திருத்துறப்ப அதுக்கு வந்து அதுக்கான நேரம், அது சரியான விடை, அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பேப்பருக்கு ₹50 நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் நான் திருத்தி உங்களுக்கு திரும்பியும் வழங்க முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் விரைவில் தேர்வு எழுதுகிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.